கைஸ், நேற்று பார்த்த நம்மளோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று அதில் 5 சாங் பார்த்துருந்தோம். இதில் ஒரு 5 சாங் பார்ப்போம். நம்ம லைஃபுக்கு தேவையான சாங்குன்னு நேற்று நான் சொல்லிட்டேன். அப்போ அது என்ன சாங்காக இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாலி சார் எழுதின பாட்டு, ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நாம் குற்றம் சொல்ல வேண்டும். ஆசை வந்து என்னை ஆற்றி வைத்த பாவம், அதாவது மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். அப்படியேப்பட்ட ஒரு ஆசை வந்து அவரை ஆட்டி வச்சது. அவர் ஆட்டி வைக்கல, அந்த படத்தில் நடிச்ச கமல் ஆட்டி வச்சிருக்கு. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் குற்றம் சொல்ல வேண்டும். அது பாருங்க, அது என் மேலே தப்பு. என்னோட ஆசை என்னை ஆட்டி வச்சிருச்சு, நான் ஏன் மற்றவங்க மேலே குத்தம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு லைனை பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. கொட்டுமழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நாளில் மாவு விற்க போனேன். கொட்டுமழை காலத்தில் உப்பு விற்க போனால் என்ன ஆகும்? யாரும் வாங்க மாட்டாங்க, உப்பு கரைஞ்சிரும் தண்ணியில். காற்றடிக்கும் நாளில் மாவு விற்க போனேன், மாவு காற்றடி நாளில் போனால் மாவு பறந்துடும். இது ரெண்டையும் எப்படி ஒரு இதாக, அந்த மாதிரி என்னோட ஆசை ஆயிடுச்சு. நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் மழை காலத்தில் உப்பு விற்க போன மாதிரியும் காத்தடி காலத்தில் மாவு விற்க போன மாதிரி என்னோட ஆசை அந்த இடத்துல ஆயிருக்கு அப்படிங்கிறத கவிஞர் வாலி பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு. அடுத்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம், அந்த சாங்கில் உணர்வுகளில் அதாவது உணர்வுகளை யாசிக்கிறேன் உனைத்தானே உயிராய் சுவாசிக்கிறேன். அதாவது உணர்வுகளை யாசிக்கிறாராம். யாசிக்கிறதா என்ன? அதை உணர்வுகளை யாசிச்சு உயிராக சுவாசிக்கிற அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உனைத்தானே உயிராய் சுவாசிக்கின்றேன், எனக்குள்ளே உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு, உனக்குள்ளே என் மூச்சு, எதற்காக உன் மூச்சு. அதாவது எனக்குள்ள உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு. அதாவது என் உடம்புக்குள்ள உன்னோட மூச்சு இருக்கு, அப்புறம் எதுக்கு என்னோட மூச்சுங்கிறத ஒரு காதலை அந்த இடத்த மிகவும் அழகாக பயப்படுத்தி சொல்லியிருக்காரு. என்னம்மா அந்த காலத்துலலாம் வரிகள் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாட்டிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வசந்தம் எனக்கு வசப்பட்டது, வசந்தம் என் கையில் வசப்பட்டது. வசந்தம் என் கையில்னு வசப்பட்டதுன்னா, ஒரு வசந்தம்னா என்ன, ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அனைத்துமே ஒன்றால் எனக்கு வசப்பட்டுருச்சுங்கிறதையும் அந்த பாட்டில் தெளிவாக கவிஞர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிக மிக ஒரு சென்சிட்டிவான சாங், ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊற்றணும் அப்போ நான் கேள்வி கேட்கணும். இது என்ன இருக்குது? ஒரு வாழ்க்கை வெறுத்து போன ஒரு மனுஷன், அவனோட அதிகபட்ச ஆசை என்ன இருக்கும்? ஆண்டவா என்னை எதுக்கிட்ட படைச்சு, அதனால தான் ஆண்டவனை பார்க்கணும், ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊற்றணும், அவனுக்கும் ஒரு ரவுண்டு போடணும், அப்போ நான் கேள்வி கேட்கணும். அவன் தெளிவாக இருந்தால் உண்மையாக சொல்ல மாட்டான். ஆண்டவனை நான் பார்க்கணும், அவனுக்கு ஊற்றணும், அவன் மனசில் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். தலையெழுத்து என்ன விதியடா, தப்பிச்சென்ன என்ன வழியடா, சரி தலையெழுத்து என்ன மொழியடா, தப்பிச்செல்ல என்ன வழியடா. என்னோட தலையெழுத்து என்ன மொழியில் எழுதியிருக்க நீ, அதை நான் படித்து தப்பிச்சு செல்லணும். இனி இந்த மாதிரி ஒரு தலையெழுத்து எனக்கு எழுதியிருக்க வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எழுதியிருக்க அப்படிங்கிறது அந்த பதில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பாருங்களேன், நிறைய லைன்ஸ் வேறு மாதிரியான அர்த்தங்களில் லைன்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அவளும் வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்களான ஒரு வரிகள் தான். இதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைமில் வந்திருக்கு. ரீசன்ட் டைமில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பாட்டு வந்தது. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல். அதான் ஃபஸ்ட்டு இதிலே சொல்லிட்டோம்ல, அந்த அந்த வீடியோ உங்களுக்கு சொல்லலை. வேறு காதலன் நீ காதலி நான், நான் காதலி நீ காதலன், காதலன் நீ காதலி நான், வேறு எல்லாம் வெறும் வேஷம் என்பேன். அதாவது காதலன் நீ காதலி நான், வேறும் எல்லாம் வெறும் வேஷம் என்பேன், வேஷம் என்பேன் எல்லாம் வேஷம் என்பேன்.
அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன? நீயும் நானும் லவ் பண்ணுறோம், மற்றபடி எனக்கு எதுவுமே இந்த கண்ணுக்கு தெரில, மற்றபடி எல்லாமே வேஷம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். காலை கனவுனில் காதல் கண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. காலை கனவுல காதல் கண்டிருக்காங்கன்னா, கண் விழிச்சிருக்காங்களா அவன் காணவில்லை. போன பாட்டில் சொன்ன அதே அர்த்தம் தான். ஏன் திருப்பி இதை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரீசன் இருக்குது. என்ன மாதிரி ஒரு சாங்கை எப்படி எந்த இதில் ஜென்ரேட் பண்ணி எப்படி எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இன்ன வரைக்கும் யூடியூப்ஸில் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த சாங் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு. கமல் மன்னிப்பு கேட்டாரோ இல்லையோ, ஆனால் இங்கே வைரலாக போயிட்டுருக்கு. ஓகே, இது மாதிரி நிறையா பாடல்கள் எல்லாத்துக்குமே இதாக இருக்குது. என்ன சொல்கிறது, சோர்ஸாக ஒரு முதுகெலும்பாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த வீரதீரசுரா படத்தில் வர கல்லூரும் காத்தும் மேலே அந்த பாட்டுனா ரொம்பவும் என்ன மாதிரி வரிகள்னால் அதில் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். பாடல்கள் பலவிதமாக இருக்குது, அதை நம்ம ரசித்து கேட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம போக்கிக்கிறோம். பாடல் இல்லாத, இசை இல்லாத இந்த உலகம் இயங்காது. நம்மளோட எல்லா ஒரு உணர்வுகள்லேயும் இசை இருக்குது. ஒரு மனுஷன் கஷ்ட காலத்துலேருந்து வெளில வர்றதுக்கு தேவைப்படுறது இசை. இந்த உலகத்திலே பாட்டு தான் மிகப்பெரிய ஒரு நண்பராக நமக்கு இயங்கும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். யாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காமல் நல்லபடியாக நம்ம லைஃப்பை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு, நமக்கு ஒரு என்டர்டெய்னிங் தேவை. அந்த என்டர்டெய்னிங் பாட்டு மூலயமா கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரேன் இந்த வீடியோவில். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் தான் நான் உங்களால். அவ்வளோதான். தேங்க்யூ.